காஸ்பல்ஸ். அதுக்கு தமிழில் அர்த்தம் சொல்லுமா? யாருக்கு தெரியுமா? நம்ம கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிற அந்த பாடத்தின் தலைப்பு சொல்லுங்க. சினாப்டிக் காஸ்பல்ஸ். அது தமிழில் சொல்லுங்களேன். சொல்லுங்க. காஸ்பல்ஸ்னா என்னது? நற்செய்தி. ஓகே. ஒத்த சுவிசேஷம். ஒத்துமை. இன்னொரு வார்த்தை கூட இருக்கு. மறந்துச்சிங்களா? ஜஸ்ட் ஞாபகப்படுத்துங்க. 2-3 வாரம் முடிஞ்சது ஞாபகம் வருவீங்களே. பாஸ்டர் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. அந்த டாபிக் தமிழ்ல வார்த்தை. ஒத்த சுவிசேஷம். ஒத்துமை. ஒத்த சுவிசேஷம். ஞாபகம் வந்துருச்சா? சினாப்டிக் காஸ்பல்ஸ் ஞாபகம் இருக்கா? அது இருக்கு. இவர் சொன்னது கரெக்ட் தான். ஒத்த சுவிசேஷ நூல்கள். ஓகே, சரி. இன்னைக்கு அதுலேருந்து ஒரு சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பொதுவாக ஒத்த சுவிசேஷ நூல்கள்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 மட்டும் தான் சொல்லுவாங்க. நம்ம யோவானை சேர்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். ஏன் யோவான் அதோட சேர்க்கல? சினாப்டிக் காஸ்பலோட யோவானை சேர்க்கல? கொஞ்சம் புரிய வச்சுருங்க. 3க்கும் சம்மந்தம் இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். 3 விட 3 ரொம்ப ஒத்து போகும். ஆனால் யோவான் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். லென்த்து இல்லை. இந்த 3 வந்து ஒன்றுக்கு ஒன்று 50% மேலே ஒன்றா இருக்கும். இவங்க 3 பேரும் புதுசாக ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா. ஆனால் யோவான் சொல்கிற வார்த்தைகள் அதிகமாக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அந்த வார்த்தைகள் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு அதிகமாக அப்படிப்பட்ட விஷயத்தில் அவரோட சொல்லியிருக்க கருத்தை எல்லாமே அதிகமாக கொடுத்தாரு. யோவான் மட்டும் ஆவிக்குரிய கருத்தை அதிகமாக முக்கியப்படுத்துவார். இவங்க வந்து சரித்திரம், அற்புதங்கள், இதை இந்த 3 பேரும் அது மட்டும் முக்கியப்படுத்துவாங்க. ஆவிக்குரிய கருத்தை அவ்வளோ முக்கியப்படுத்த மாட்டாங்க. அதனால தான் இந்த 3 ஒத்து பார்க்கலாம். யோவான் வந்து நம்ம வித்தியாசமாக இருக்கும். இந்த 3ஓட கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு 7% மட்டும்தான் யோவான் வந்து ஒத்து போகும். ஆனால் இந்த இது மற்ற 3 மத்தேயு, மார்க்கு, லூக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று 50-60% மேலே ஒத்து போகும். அதே கருத்து இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இயேசுவின் பிறப்பு வாழ்க்கை. இயேசுவின் பிறப்பு அவருடைய வாழ்க்கை வசனங்கள் ஒத்து பார்த்தேன். எழுதி கொள்ளுங்க. இயேசுவின் பிறப்பு அவருடைய வாழ்க்கை குறித்து வசனத்தை ஒத்து பார்க்க போகிறோம். அதில் முதலாவது காரியம் 3 சுவிசேஷத்திலும் முதலாவது காரியம் இயேசு கிறிஸ்துவின் முன்னுரை. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் ஒரு வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்களேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும். ஆபிரகாம் குமாரனாகிய தாவீது குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார். அப்போது ஓகே. அதே போல மார்க் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3 பேரும் சொல்கிற அந்த முன்னுரை குறித்து ஆரம்பம். ஓகே. லூக்கா 1ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. மகாகணம் பொருந்திய தெய்வகுருவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அணைந்து ஏற்பட்டபடினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திசமாய் விசாரித்திருந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை இது அறிய வேண்டும் என்று அவைகளில் ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இயேசு கிறிஸ்துவின் முன்னுரை, அவருடைய வாழ்க்கை குறித்து முன்னுரை. இவங்க 3 பேரும் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் 3 பேரும் மத்தேயு சொல்லிடலாமா? இதான் அந்த டிஸ்பிளே சொல்லிட்டோம்னா நீங்கள் உள்ளே இருக்கிறது பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு இந்த பற்றி கொடுக்க போகிற புக்கு. அந்த புக்கில் உள்ள கண்டென்ட் இப்படி இருக்கும். அதில் நம்ம என்ன படிக்கிறோம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பேர் வந்து தலைப்பு, சப்ஜெக்ட் தலைப்பு, நற்செய்தி நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒத்து பார்த்தோம். பொதுவாக 3 தான் ஒத்து பார்ப்பாங்க. நம்ம யோவானையும் சேர்த்து ஒத்து பார்க்குறோம் இந்த பாடத்தில். அறிமுகத்தில் வந்து ஏன் 4 நற்செய்தி நூல்கள்? யாருக்கா சொல்ல முடியுமா அதுக்கு பதில்? அது நம்ம பார்க்க போகிறோம். சத்தியத்தை உறுதிப்படுத்துறதுக்கு ஒன்று. ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் மட்டும் சொன்னதை நம்ம நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரே கருத்தை 2 பேர் 3 பேர் சொன்னால்
அதுக்கு மேலே ஒரு உறுதி கிடைக்கும். அதான் ரிச்சர்ட் சொல்கிறாங்க, 4 பேர் ஒரு கருத்தை சொல்கிறதுனால, இயேசுவை பற்றி 4 பேர் எழுதுனதுனால அது உறுதிப்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். வேறு ஏதாவது ஏன் 4 நற்செய்தி நூல்கள் உங்களுக்கு தெரிஞ்சது? உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. ஒருவர் விட்டதை வந்து ஒருத்தர் விட்டது. இப்போ வந்து இயேசு வந்து சிலுவையில் 7 வார்த்தைகளை பேசுகிறாரு. அந்த ஒருத்தரே எல்லாத்தையுமே எழுதலை. உதாரணத்துக்கு பார்க்குறோம், இப்போ வந்து யோவான் சில வார்த்தை எழுதுறாரு, மத்தேயு வேறு வார்த்தை எழுதுறாரு. சரி, நம்ம இந்த 4 பேர் எழுதுனதுனால அவர் பேசின 7 வார்த்தையுமே நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறோம். வேறு 4 சீடர்கள் மட்டும்தான் எழுதியிருக்காங்களா இல்லை மற்றவங்களும் எழுதியிருக்காங்க? வேறு சிலரும் எழுதியிருக்காங்க, நமக்கு கிடைக்கல. சிலதெல்லாம் கிடைச்சிது. ஆனால் கேனனைசேஷன் சொல்லுவாங்க, இந்த 66 புக்கை ஒன்றாக்கும் போது சில கருத்துக்கள் வந்து வித்தியாசமாக இருக்குது. அந்த ஒத்து போகாமல் இருக்கும். அது வந்து முழு சத்தியத்தோடு ஒத்து போகாதனால அந்த புக்கை தள்ளிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சில காஸ்பெல்லாம் இருக்குது. நம்ம தோமா எழுதுனதாக இருக்குது. சில கருத்துக்கள் வந்து முழு சத்தியத்தோடு ஒத்து போகாதனால இந்த 66 புக்கை தொகுக்குறாங்க ஒரு காலகட்டத்தில். ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த 4 போதும், மற்றது வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. வேறு ஏதாவது ஏன் 4 சுவிசேஷ நூல்கள்? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். நற்செய்தி நூல்கள் எழுதியவர்களை பற்றிய கண்ணோட்டம். 4 பேர் எழுதியிருக்காங்க. அந்த 4 பேரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? மத்தேயு குறித்து சொல்லுங்க. மத்தேயு பற்றி என்ன தெரியும்? மத்தேயு பற்றி தெரிஞ்ச ஒரு வார்த்தை, 2 வார்த்தை. அவர் வந்து ஒரு ஓகே, வரிவரிசை இருக்கிறவங்க. 12 சீசர்கள் ஒருத்தர். வேற அடுத்து அவர் யாருக்கு எழுதினாரு? யூதர்களுக்கு. ஏன் யூதருக்கு எழுதுன்னு சொல்றோம்? ஏன் காரணம்? இதுக்கு எதுக்கு சொல்ற காரணம் என்னது? தெரியலையா? அவர் வந்து நிறைய பழைய ஏற்பாட்டு வசனங்கள் வந்து மற்றவங்க கோட் பண்ணுறாங்க. ஆனால் மத்திய வந்து நிறைய சொல்லுவார். பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டுச்சு, இயேசு மூலமாக அதில் நிறைவேற்றுன்னு சொல்லி சொல்கிறவர் மத்தேயு. இயேசு தான் மேசியா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து மேசியாவுக்காக காத்துட்ருக்குறாங்க, யூத மக்கள். அவர் தான் மேசியான்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறார். இவர் வந்து அந்த ஜீனியாலஜி வரலாறு ஆரம்பிக்கும் போது ஆபிரகாமுடைய மகன் தாவீது, தாவீதுடைய மகன் இயேசு. ஆபிரகாமும் முக்கியப்படுத்துவார், தாவீதும் முக்கியப்படுத்துவார். இதெல்லாம் வந்து யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ அந்த கருத்துக்கள் அடிப்படையில் பார்க்குறோம் இவர் வந்து யூதரை வந்து மையப்படுத்தி எழுதுறான்னு சொல்லி. அப்புறம் மத்திய மார்க்கை பற்றி ஏதாவது தெரிஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வந்து 12 பேரில் ஒருத்தர் கிடையாது. வேற மார்க்கை பற்றி நம்ம நிறைய பார்த்துருவோம், எல்லாம் மறந்துடுச்சா? பர்னபாவுடைய சொந்தக்காரர். வேற பர்னபாலாம் அப்புறமா தான் வர்றார், சபை ஆரம்பிச்சதுக்கப்புறம். இவங்க அம்மா யாரு? மார்க்குடைய அம்மா யாரு? மரியாதை விட முக்கியமான சொல்லணும், மகளிர மரியாதை இல்லை, மகளிர மரியாதை மகளிர மார்க்கு. இவங்க அம்மாவும் மரியாதை இருக்கலாம். நம்ம அம்மா வந்து ஒரு சிசியை, அதான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இவங்க வந்து ஒரு பணக்கார குடும்பம். மார்க் வந்து ஒரு பணக்கார குடும்பம். அவங்க வீடு பெரிய வீடு எருசலேமில் இருக்குது. இயேசுவும் சீடர்களும் அடிக்கடி அந்த பேர் இவங்களுடைய மார்க்குடைய வீட்டில் போய் தங்குறாங்க, சாப்பிட்றாங்கன்னு சொல்லி தான் பார்க்கணும். மறந்துச்சா எல்லாம்? மார்க் 12 இருக்கு வார்த்தை. பேதுருடைய ஆவிக்குரிய மகன் சொல்லி பார்த்தோம். இப்போ மார்க்கு யாரை மையப்படுத்தி எழுதுறாரு? யாருக்காக எழுதுறாரு? யாருக்கு சொல்லியா? மறந்துட்டீங்களா? இதெல்லாம் ரோம நாட்டில் உள்ளவங்களுக்கு, அவங்களுக்கு எப்பவுமே ரொம்ப ஆக்ஷன், அதாவது அற்புதங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். உடனடியாக செய்கிற காரியங்கள் அது ரொம்ப பிடிக்கும். அதனால் இவர் வந்து பிறப்பை பற்றிலாம் எழுதலை. இயேசு வந்து ஊழியத்தை ஆரம்பிச்சிடுவார். ஊழியத்தை ஆரம்பிச்சிலேருந்து தான் எழுதுவார். உடனடியாக இதை செஞ்சார், உடனடியாக அதை செஞ்சார் அப்படின்னு சொல்லி ரோம மக்களுக்கு வந்து இயேசு வந்து ரட்சகராக காட்டுறதுக்காக எழுதுறார் மார்க். உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம ஒத்து பார்க்கும்போது ஏன் மார்க் இதை எழுதலை, மற்ற ஏன் எழுதினாரு அப்படின்னால நமக்கு பிரித்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது மார்க்கை பற்றி
பவுல் மிஷினரி பயணத்தில் அவர் கூட இருந்தார்ல, மிஷினரி பயணம் போகும்போது பவுலோடு கூட மார்க் இருந்தார். இந்த மார்க் வந்து இயேசு வந்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் அரெஸ்ட் பண்ணும்போது ஆமாம் ட்ரெஸ் எல்லாம் ஓடினவர், இவரையும் பிடிக்க பார்க்குறாங்க, ட்ரெஸ்ஸை கையில் விட்டுட்டு ஓடிட்டார். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அவர் மார்க்கில் எழுதியிருக்கிறாரு. அவர் பேரை சொல்லலை, ஆனால் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி எழுதுவார். சரி, இதெல்லாம் மார்க்கை பற்றி. அடுத்தது யார்? லூக்கா. லூக்கா. லூக்கா பற்றி யூதர் அல்லாதவர். இவர் வந்து யூதர் அல்லாதவர். வேதாந்தத்தை எழுதுனது மொத்தம் 40 பேர்கிட்ட. 40 பேரில் ஒரே ஒருத்தர் யூதர் அல்லாதவர் லூக்கா மட்டும்தான். சரி, வேற இவரை பற்றி லூக்கா பற்றி வைத்தியர். இவர் ஒரு வைத்தியர். வேற இயேசுவோட சிஷ்யன் அல்ல. இவரும் வந்து அந்த 12 பேரில் ஒருத்தர் கிடையாது. அவரோட சுவிசேஷத்துல வந்து நிறைய அந்த வியாதிகள் பத்தி எழுதியிருக்காரு. ஆ, வியாதிகளை குணமாக்கப்பட்டிருக்கு. சரி, அற்புதங்கள் வந்து எழுதுறாரு, வியாதிகளை நிறைய இது பண்ணுறாரு. வேற லூக்கா பற்றி முக்கியமான ஒரு கருத்து வரணும். அவர் யாரு? ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர். அவர் வைத்தியர் மட்டும் இல்லை, சரித்திரத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி எழுதுகிறவர். அதனால் வந்து சரித்திரமாக அவர் எழுதுவார். ஒவ்வொன்றும் எப்படி வரிசையாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. மார்க் வரிசையெல்லாம் பார்க்கல, மற்ற எழுதும்போது வரிசையெல்லாம் பார்க்கல. யோவான் எழுதும்போதும் வரிசை கிரமமெல்லாம் எழுதலை. யோவான் சில நாள் இந்த நாள் அதுக்கு அடுத்த நாள் எழுதுவார். ஆனால் இந்த இவர் சரித்திர ஆராய்ச்சியாளர்ன்றதுனால ஒவ்வொன்றும் வரிசை அப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த இவங்கெல்லாம் வர்றாங்க பாருங்க, வானசாஸ்திரிகள், அதெல்லாம் குறிப்பிட்டு எழுதுறாரு. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினவர் அவர். எப்படி நடந்துச்சு அந்த மாதிரிலாம் எழுதுறாரு. வேற லூக்கா பற்றி அவர் யார்? ஆதாம் வரைக்கும் இருக்காங்க. இவர் வந்து அந்த சந்ததிகளை பற்றி எழுதும்போது ஆதாம்லேருந்து ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படி எழுதுறாரு? ஆதாம்லேருந்து எல்லா மக்களுக்கும் இவர் வந்து சுவிசேஷத்தை வந்து மற்ற சமுதாய மக்களுக்கு போகணும். இயேசு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் ரட்சகர் கிடையாது, இயேசு வந்து எல்லா சமுதாய மக்களுக்கும் ரட்சகர் அப்படின்றத வந்து முக்கியப்படுத்துறாரு. வேற இந்த 4 பேரை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை யாருக்கு பார்க்குறது நல்லா இருக்கும். அவர் யாருக்கு எழுதுனது? லூக்கா எழுதுனது யார்? மற்ற சமுதாய மக்களுக்காக எழுதுறாரு. வேற வேற ஏதாவது லூக்கா பற்றி? சரி, அடுத்தது யாரு? 4 பேர்ல கடைசியா யோவான். யோவானை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுக்கு அன்பான சிஷ்யர். இயேசுக்கு அன்பான சீடர். ஓகே. சிஷ்யர்கள் வந்து இளையவர், எல்லாரோடைய அந்த வயசில் கம்மியான ஒரு யோவான். வேற இயற்கையாக மறைத்தவர். இவர் ஒருத்தர். இவர் என்ன செடியில் தூக்கி போட்டாங்க, ஆனால் சாகலை. கடைசியில் வயசாகி மறிச்ச ஒரு ஒருத்தர் தான் 12 பேரில். மற்றவங்களெல்லாம் வந்து மற்றவங்களாம் ரத்த சாட்சியாக மறிச்சவங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையும் வெளிப்படுத்தும் விசேஷத்தையும் எழுதுவார். அப்படியே ஒரு அப்போஸ்தலர் நடபடி வந்து யார் எழுதுறாரு? லூக்கா எழுதுறாரு. சரி, வெளிப்படுத்தின விசேஷத்தை இவர் எழுதுறாரு. வேற ஏதாவது எழுதியிருக்காரு அவரு? 1 யோவான், 1 யோவான், 2 யோவான், 1 யோவான், மொத்தம் 5 புக்கு எழுதுறாரு. ஒன்று வந்து சுவிசேஷம், இன்னொன்று வெளிப்படுத்துதல், அப்புறம் நிருபங்களில் 3 கடிதங்கள், 3 நிருபங்கள், அது 3 கடிதங்கள் எழுதுறாரு. அப்போஸ்தலர் யார் எழுதுனது? லூக்கா எழுதுறாரு. லூக்கா எழுதுனது வந்து 2 புஸ்தகம், ஒன்று நற்செய்தி நூல், இன்னொன்று அப்போஸ்தலர் நடவடிக்கை. ஏன்னா அவர் சரித்திரம், இயேசு பிறந்ததில் ஆரம்பித்து சபை ஆரம்பித்ததெல்லாம் எழுதுறாரு. சபை சரித்திரத்தை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைன்னு சொல்கிறோம். இயேசு வந்து உயிர்த்ததுக்கப்புறம் சபை எப்படி தொடங்குச்சு, சபை எப்படி இஸ்ரேல் மக்கள் மத்தியிலையும் மற்ற சமுதாய மக்கள் மத்தியிலையும் சபைகள் எப்படி ஸ்தாபிக்கப்பட்டதுன்னு லூக்கா எழுதுறாரு. சரி, யோவானை பற்றி வேறு ஏதாவது? இயேசு வந்துட்டு தேவனுடைய குமாரன் அப்படின்ட்டு அவர் ரிச்சுவலா அவர் எப்படி இருந்தார் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஆவிக்குரிய கருத்துக்களும் முக்கியப்படுத்துகிறார் இவர் வந்து சரித்திர சம்பவங்கள், லூக்கா மாதிரி சரித்திர சம்பவங்களை முக்கியப்படுத்தலை. மத்தேயு மாதிரி தீர்க்க தரிசனங்கள், அந்த இயேசு தான் இஸ்ரேல் மக்களுக்கு மேசியா, அதெல்லாம் முக்கியப்படுத்தலை. மார்க் மாதிரி ரோமர்களுக்கு அந்த அற்புதங்கள் அடையாளங்களை வந்து முக்கியப்படுத்தலை. யோவான் எழுதும்போது எதை முக்கியப்படுத்துகிறாரு? ஆவிக்குரிய கருத்து. இப்போ வந்து 5000 பேருக்கு 5 ரொட்டியை வச்சு போஷிக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் இவங்க இயேசு தேடி வருவாங்க. அப்போ இயேசு பிரசங்கம் பண்ணதை சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உடம்புக்காக, அதாவது இந்த உடம்பு பார்க்கறதுக்காக, நீங்கள் உடம்பு காப்பாற்றுறதுக்காக இந்த சாப்பாட்டுக்காக வர்றீங்க, ஆனால் என்கிட்ட வேற ஒரு சாப்பாடு இருக்குது, நான் தான் ஜீவ அப்பம் அப்படின்றது யார் எழுதுறா?
யோவான். யோவான். ஏன்னா அந்த அப்பம் மாத்திரம் இல்லை, 5000 பேருக்கு அற்புதம் பண்ணார், 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த சத்தியம் ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளில் அது பசி எடுத்துடும், ஆனால் இயேசுவை சாப்பிட்டீங்கன்னா நித்தியமாக வாழலாம். அந்த கருத்தை யார் முக்கியப்படுத்துறது? யோவான். அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய கருத்துக்களில் யோவான் தான் முக்கியப்படுத்துவார். சரி, வேற நிக்கோதேமும் வந்து ஆவியால் பிறக்க வேண்டும், ஆவியில் மறுபடி பிறக்கிறத பற்றி நிக்கோதேமு வந்து கேட்குறது, இவர் அந்த சத்தியங்கள்லாம் சொல்கிறார். மற்றவங்களாம் அதில் எழுதலை, இவர் வந்து அந்த சத்தியங்களை வந்து சொல்கிறார். வேற 12 சீசரில் 3 பேர் பிரதான 12 பேரில் 3 பேர் ரொம்ப க்ளோஸ். இயேசு கூட யார் யார்? பேதுரு, யோவான், யாக்கோபு. யோவான், யாக்கோபு. இந்த யாக்கோபு யாரு? யோவானோட அண்ணன். இந்த யோவானுடைய அண்ணன் தான் யாக்கோபு. அந்த யாக்கோபு எப்படி செத்தாரு? பட்டயத்தால் கழுக்கறுக்கப்பட்டு. அவர் தான் 12 பேரில் முதல்ல ரத்த சாட்சியாக மறிச்சவர். இவர் தான் 12 பேரில் கடைசியாக மறிக்கிறார். அண்ணன் முதல்ல சாகுறாரு, தம்பி கடைசியில் சாகுறாரு அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். வேற யோவானை பற்றி இயேசுக்கு அன்பான சீசன் சொல்லிட்டாங்க. வயசுல இந்த 3 பேர்லேயே ரொம்ப க்ளோஸ் ஆனவர். இயேசுடைய மார்பில் சாயிற அளவுக்கு இயேசு வந்து இந்த ராப்போஜனத்தை தீவில் அவருக்கு வெளிப்பாடு கிடைச்சி அங்கே தான் கடைசியில் வந்து நாடு கடத்துறாங்க. இவர் வந்து எண்ணெய் சட்டியில் போடுறாங்க, சாகலை. அதுக்கப்புறம் இவர் ஒன்றும் செய்ய முடியாது, கொல்ல முடியாதுன்ட்டு நாடு கடத்தி பத்முன்ற ஒரு தீவில் தனியாக இருக்க விட்டுறாங்க. அங்கே இருக்கும்போது தான் வெளிப்பாடு கிடைக்கும். கடைசி காலத்தில் எப்படியெல்லாம் நடக்க போகுதுன்ற வெளிப்பாடு ஆவியானவர் வந்து யோவான் கொடுக்குறாரு. அதுதான் புக்கை எழுதுறாரு, வெளிப்படுத்தின விசேஷம்னு சொல்லி. ஒருவேளை அங்கேயே மறிச்சிருக்கலாம். அவர் வந்து யாரும் அவருடைய சாவெல்லாம் பார்க்கல, அங்கேயே செத்துருக்கலாம் ஐசாய் அப்படின்றதான் சம்பவம், சரித்திரம். வேறு ஏதாவது யோவானை பற்றி வெளியே மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பார். அப்படி எதுவும் சொல்லப்படலை. அவருடைய சரீரம் கிடைக்கல, அவர் அடக்கம் பண்ணலை. இந்த பத்மூத்துவில் நாடு கடத்தப்பட்டு அங்கே தான் இருக்கிறாரு. அங்கேருந்து கடிதங்கள்லாம் வருது. அங்கே இருக்கும்போது தான் இவர் 1 யோவான் 2 யோவான்லாம் எழுதி அனுப்புகிறாரு. ஆனால் அவருடைய மரணத்தை பற்றி எதுவுமே சொல்லப்படலை. அதனால தான் இயேசு வந்து பேதுருடைய மரணத்தை பற்றி சொல்லுவார். இப்போ பேதுரு இவன் எப்படி சாவான்னு கேட்பார். ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? பேதுரு வந்து எப்படி சொல்வார்? பேதுருடைய மரணத்தை பற்றி இயேசு எப்படி சொல்வார்? நான் வருவதும் அது வந்து யோவானை பற்றி. பேதுரை பற்றி சொல்லும்போது பேதுரு வந்து ஒரு இஷ்டம் இல்லாத இருக்கிற நீ வந்து வாலிபனாக இருக்கும்போது இஷ்டத்துக்கு அலைஞ்ச, வயசாகும் போது உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உன்னை கையை கட்டி காலை கட்டி கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ற மரணத்தை வந்து சொல்லுவார். அப்போ தான் பேதுரு வந்து இவன் எப்படி சாக போகிறான்னு கேட்பார். அப்போ தான் இயேசு சொல்லுவார், நான் வர வரைக்கும் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிடுவார். அதனால இவனுக்கு சாவே இல்லைன்னு சொல்லி சீசர்கள்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க, அந்த காலத்து விசுவாசிகள்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதோடைய அர்த்தம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி யோவான் அதை வளர்க்குறாரு. சுவிசேஷத்துலேயே அது அவர் தான் அதை வளர்க்குறாரு அப்படின்னு மரணத்தை பற்றி. வேறு ஏதாவது? அவருடைய தாய் வந்து யோவான் பிரசவித்தார். இயேசுடைய தாயாகிய மரியாதை வந்து, ஏன்னா இயேசு பின்னாடி 3 தம்பியெல்லாம் பிறக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த நேரத்தில் விசுவாசிக்கலாம், அதுக்கப்புறம் தான் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் யோவான்ட்டு தான் தாயை ஒப்படைக்கிறார். நீ பார்த்துக்கோ, எங்கள் அம்மாவை நீ பார்த்துக்கோன்ற மாதிரி உலக பிரகாரமாக பிறக்கிறதுக்கு காரணமான தாயை வந்து யோவான் கையில் ஒப்படைக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். வேறு ஏதாவது? இவ்வளோ காரியங்கள் இருக்குது யோவானை பற்றி. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் ஒருத்தர் ஏன் சில காரியங்களை முக்கியப்படுத்தியிருக்காங்க, சிலர் வந்து ஏன் முக்கியப்படுத்தலை சில கருத்துக்கள் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஆனால் உலக பிரகார மக்கள் வந்து 4 பேர் 4 விதமாக எழுதியிருக்காங்க சுவிசேஷம், அதனால் அதை நம்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வந்து இதுதான் அந்த சத்தியத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வேறு ஏதாவது இதில் பார்த்துட்டோம். குறிப்பிடப்பட்ட ஆட்சியாளர்கள் பற்றி எதாவது சொல்ல முடியுமா? நற்செய்தியில் குறிப்பிடப்பட்ட ஆட்சியாளர்கள் இதெல்லாம் நம்ம புக்கில் போட்டு தருவோம் உங்களுக்கு. இந்த கருத்துக்கள் நம்ம பேசுகிறதெல்லாம் நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்காக, பின்னாடி எக்ஸாம் படிக்கிறதுக்காக இப்போ நம்ம பேசுகிறோம். ஆட்சியாளரை பற்றி ஏதாவது? இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த ஆட்சியாளர் ஏரோது யார்? எந்த நாட்டுக்கு ஆட்சியாளர் அவர்? ரோம நாட்டுக்கு. ரோம நாட்டுக்கு எல்லாம் ரோமர்கள் வந்து நிறைய நாட்டை பிடிச்சி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம நாடு வந்து இங்கிலாந்து கையில் இருந்துச்சு, பிரிட்டிஷ்காரங்க கையில். அவங்க வந்து உலகத்தில் நிறைய நாடுகளும் பிடிச்சி வச்சுருந்தாங்க. 1946 தான் விட்டுட்டு போகிறாங்க, நிறைய நாடுகளை விடுறாங்க. பாகிஸ்தான், இலங்கை எல்லாமே அவங்க கையில் இருந்துச்சு. அதே மாதிரி ரோமர்கள் வந்து இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில், இந்த சீடர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ரோமர்கள் வந்து நிறைய நாடை பிடிச்சி வைக்கிறாங்க. அதில் எந்த நாடும் பிடிச்சி வச்சுருக்காங்க? யூதேயா அல்லது இஸ்ரேல் நாடையும் பிடிச்சி வைக்கிறாங்க.
அதில் வந்து 2 மாநிலமாக பார்க்கலாம். ஒன்று வந்து யூதேய மாநிலம், இன்னொன்று கலிலேய மாநிலம். ஏறது எதுக்கு கவர்னர்? ஏறது சொன்னதுனால கேட்குறேன். ஏறது யார்? எந்த நாடு? கலிலேயாவுக்கு கவர்னர். யூதேயாவுக்கு கவர்னர் யார்? பிலாத்து. ஸோ இந்த 2 முக்கியமானவங்க கவர்னர். இவங்களுக்கு மேலே ஒரு ராஜா இருக்கிறார். அவர் ரோம் நாட்டில் தான் இருப்பார், இத்தாலியில் இருப்பார். அங்கேருந்து தான் இப்போ எப்படி பிரிட்டிஷ் ராணி வந்து இங்கிலாந்துலேருந்து லண்டன்லேருந்து ஆட்சி பண்ணாங்க, அதே மாதிரி அங்கே ரோம் நாட்டுக்கெல்லாம் இத்தாலி அங்கேருந்து ஆட்சி பண்ணார். அது யார்? பெரிய ராஜா ராயன். அந்த ராஜா பேர் ராயன். அவர் வந்து அதில் நிறைய பேர் வர்றாங்க. அவங்க இயேசு பிறந்த காலகட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் வர்றாரு. அதுக்கெல்லாம் பொதுவாக அவங்களுக்குள்ள பேர் வந்து சீசர்னு. லூக்கா 2ஆம் அதிகாரம் போடு அகஸ்தராயன். அகஸ்தராயன் சக்கரவர்த்தியின் போடு பாருங்க. வந்து இயேசு வந்து பிலாத்து விடுதலை பண்ண யோசிக்கும் போது மக்களும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை சொல்லுவாங்க? எங்களுக்கு சீசர் தான் ராஜா வந்தால் போதும், எங்களை வந்து சீசர் ஆண்டா போதும், இவர் எங்களுக்கு ராஜா வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்போ யாரும் முக்கியப்படுத்துகிறாங்க? அந்த இங்கே இருக்காரு பாருங்க, இத்தாலியில் ரோம் நாட்டுடைய தலைநகர் இத்தாலியில் சக்கரவர்த்தி. அவர் தான் எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கும் ராஜா அவர் தான், ஏறதுக்கும் ராஜா அவர் தான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் சரித்திரத்தில். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம உள்ள பார்க்குறோம். நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு பிறக்கும்போது ஒருத்தர் இருக்கிறாரு. அப்புறம் இயேசு வந்து திரும்ப போகலாம், அந்த இவன் செத்துட்டான் அப்படின்ற மாதிரியெல்லாம். ஏன்னா அவன் வந்து இயேசுவை கொள்றதுக்கு ரெடியாக. யார் எழுதுவார்? லூக்கா எழுதுவார். ஏன்னா ஒரு ராஜா பிறந்துட்டாரு, நமக்கு போட்டியாக ஒருத்தர் பிறந்துட்டாருன்னு சொல்லும்போது அவனை கொண்டுன்னு சொல்லி 2 வயசு பிள்ளைங்கள்லாம் கொள்ளுவான். 2 வயசு கீழே உள்ளவங்க, அந்த பெத்லகேமை சுற்றி இருக்கிறவங்க. ஸோ அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப இயேசு வந்து இந்த பக்கமே வருவார். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும், சரித்திரங்களை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது தான் இதெல்லாம் அறிமுகத்தில் பார்க்குறோம். அப்புறம் 2வது செக்ஷன் பார்த்தீங்கன்னா இயேசுவின் பிறப்பு மற்றும் வாழ்க்கை பற்றிய வசனங்களை ஒத்து பார்த்தல். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சம்பவம். அதுக்கு அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இயேசுடைய ஊழியம் ஆயத்தம் பற்றிய வசனங்களை ஒத்து பார்த்தல். இயேசுடைய ஞானஸ்நானம், இயேசுடைய சோதனைகள், ஊழியத்துக்கு முன்னாடி அப்படின்றது 3வது இதாக பார்க்குறோம். அப்புறம் இயேசுடைய போதனைகளை ஒத்து பார்க்குறோம். போதனையில் ஓமை சொல்லி போதிக்கிறாரு, மற்ற போதனைகள் இருக்குது, ஓமை சொல்லாமல்னு நிறைய போதிக்கிறார். மலை பிரசங்கங்கள்லாம் பார்க்கணும். அதை வந்து ஒவ்வொருத்தர் எப்படி எழுதியிருக்காங்க, ஒருத்தர் ஏன் எழுதுறார், இன்னொருத்தர் ஏன் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இயேசு செய்த அதிசய அற்புதங்களை ஒத்து பார்த்தோம். 4 பேரும் சொன்ன அற்புதங்களை நம்ம ஒத்து பார்க்க போகிறோம். அப்புறம் மேற்கோள் காணப்பட்ட பழைய ஏற்பாட்டு வசனங்களை ஒத்து பார்த்தோம். பழைய ஏற்பாட்டு வசனங்களை வந்து யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒத்து பார்க்க போகிறோம். அப்புறம் இயேசுவின் பாடுகளை பற்றிய வசனங்களை ஒத்து பார்த்தோம். அடுத்தது 7வது செக்ஷன். கடைசியாக இயேசுடைய மரணம் பற்றிய வசனங்களை ஒத்து பார்த்தோம். இதுதான் உங்களுக்கு நம்ம எதெல்லாம் ஒத்து பார்க்குறோம் அப்படின்றத முக்கியமாக இந்த புக்கில் வர வேண்டிய காரியங்கள். இன்றைக்கி நம்ம எதை பார்க்குறோம்? முக்கியமாக இயேசுடைய பிறப்பு மற்றும் வாழ்க்கையை பற்றி வசனங்களை ஒத்து பார்த்தோம். அவருடைய பிறப்பை பற்றியும் அவருடைய வாழ்க்கை காரியங்கள் வந்து இந்த 4 பேரில் யார் யார் என்னென்ன எழுதியிருக்கா அப்படின்றத ஒத்து பார்க்கணும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? நற்செய்தி நூல்களை ஒத்து பார்க்க இந்த பாடத்தில் இவ்வளோ காரியங்கள் இருக்குது. நம்ம ஓவராலாக பார்த்தோம். இன்னைக்கு பார்க்குறது பிறப்பு. 1வது காரியம், இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த வம்சத்தின் வரலாறு குறித்து 4 பேர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். 1வது காரியம் அதை இப்போ இங்கே பார்த்து சொன்னது போல மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரைக்கும் உள்ள வசனத்தில் அவர் எந்த வம்சத்திலிருந்து வந்திருக்கிறார் என்பதை குறித்து மத்தேயு சொல்லியிருக்கிறார். யூதேய வம்சத்திலிருந்து வந்திருக்கிறாரு. அதை குறித்து ஒரு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. வாசிங்க. அதில் 1வது வார்த்தை வாசிச்சால் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு? ஆபிரகாமின் குமாரனாகிய அதிலிருந்து ஆரம்பிக்கிறார். யாரு? மத்தேயு சொல்லும் பொழுது ஆபிரகாம்லேருந்து ஆரம்பித்து அவர் முடிக்கும் போது இயேசு வரைக்கும் அவர் சொல்கிறார். மத்தேயு அதை குறித்து சொல்றாங்களா? மத்தேயு வம்ச வரலாறு குறித்து சொல்கிறாரா? நீங்க வாசிச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? சொல்லிருக்காரா சொல்லையா? ஆபிரகாம் மத்தேயு சொல்லிருக்காரா? மார்க் சொல்லிட்டாரா?
தேவனுடைய குமாரன் ஓகே. ஆனா இதே போல வரலாறை குறித்து வைக்கிறாங்களா? வரலாறு மார்க் எழுதியிருக்கிறாரா? மார்க் எழுதியிருக்காரா? நீங்க இது படிச்சிருப்பீங்கல்ல, வேதத்தை படிச்சிருப்பீங்கல்ல, ஏற்கனவே நம்ம பேசிட்டு வந்துடலாம். ஜஸ்ட் திரும்ப ஒத்து பார்க்கறது அவங்க மட்டும் தான். நிறைய உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன், நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மார்க் அதை குறித்து இருக்கிறாரா? சொல்ல தைரியமா சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க அந்த வார்த்தை சொல்றதுக்கு? இவ்வளவு யோசிக்கிறீங்க. எத்தனை முறை வேதத்தை வாசிச்சிருப்பீங்கல்ல. மார்க் அதிகமா என்ன செய்யல, வரலாறை குறித்து சொல்லல. ஓகே, அடுத்ததாக லூக்கா வரலாறு குறித்து இருக்கிறது தானே? ஓகே, அது 3ஆம் அதிகாரம் 23 முதல் 38 வரைக்குள்ள வசனத்துல. லூக்கா 3ஆம் அதிகாரம் 23 முதல் அந்த ஆரம்பிக்கிற வசனத்தை மட்டும் ஜஸ்ட் எடுத்தவங்க வாசிங்க. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று காணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன், ஏலி மாத்தாத்தின் குமாரன். ஓகே, அதுல 37 38 மட்டும் கடைசியா வசனம் வாசிங்க. இப்போ ஆதாம் தேவனால். அப்போ இவரு மத்தேயு சொல்றது வந்து ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஆதாம் வரைக்கும் கொண்டு வரல. ஆனா லூக்கா என்ன பண்ணுகிறாரு, ஆதாம் வரைக்கும் அது வம்ச வரலாறை குறித்து சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் 3ஆம் அதிகாரம் 23 ல இருந்து 38 வரைக்கும். ஆமா, இதை நீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆபிரகாம் முதல் இயேசு வரை எந்த வசனம்? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 to 17. 1 to 17. இதுதான் நம்ம வித்தியாசமா பார்க்குறோம். மார்க் எழுதும்போது அவர் எப்படி எழுதுறாரு, வம்ச வரலாறு எழுதலை. ஆனால் இயேசு பற்றி எப்படி ஆரம்பிக்கிறாரு மார்க் அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவர் சொல்றாரு. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் ஆரம்பிக்கும் போது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அவ்வளவுதான். தேவனுடைய குமாரன் என்ற ஒரே வார்த்தை மட்டும் போட்டு ஆரம்பிக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் சொல்லிக்கிறாங்களா வரலாறை குறித்து? இல்லை. எப்படி அந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறார்? கரெக்ட், வேகமா சொல்லிட்டார். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் வேகமா சொல்லிவிட்டார். வார்த்தை இந்த வசனம் சொல்லிருங்க. அது யோவான் 1ஆம் அதிகாரம் 1:1 எப்படி ஆரம்பிக்கிறது? அதிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ ஆதியிலே வார்த்தை இயேசு அப்படின்னு வார்த்தை இருந்த இயேசு. ஓகே, அப்ப இந்த வரலாறை குறித்து சொல்லும்போது இவங்க 4 பேரும் சொல்லப்பட்ட வார்த்தையை பார்த்தீங்க. அடுத்ததாக முதலாவது யாருக்கு காட்சி அளிக்கிறார்? தூதர் மூலமாக யாருக்கு காட்சி அளிக்கிறாங்க? இயேசப்பா இல்ல, இன்னொருத்தர் கூட யோசேப்புக்கு. அடுத்த ஸ்டெப் வர்றது தூதர் மூலமாக யோசேப்புக்கு காட்சி அளித்தார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 முதல் 25. இது வந்து இயேசுடைய பிறப்புக்கு முன்பு நடந்த சம்பவம். அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இயேசு பிறப்பதற்கு முன்பு 1ஆம் அதிகாரம் 18 முதல் அந்த 18 வசனத்தை மட்டும் வாசிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் விவரமாவது இந்த இடத்துல யோசேப்புக்கு யார் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கையில் கூடுதல் பரிசுத்த ஆவியினால். மத்தியில சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் அவர் மூலமாக என்ன பண்ணுகிறார், பேசுகிறார்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா மார்க் அதை குறித்து ஒன்றும் சொல்லப்படல. மார்க்ல அதை குறித்து ஒன்றும் சொல்லப்படல. ஆனா லூக்கால சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 முதல் 35 வரைக்கும் பார்க்கும்போது தூதர் மூலமாக வெளிப்பட்டார் என்று சொல்லி மார்க்ல அவர் சொல்லியிருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 26 இந்த வசனத்தை வாசிங்க.
ம். ஆதி முதல் எல்லாவற்றையும் 35 வாசிங்க இப்போ. அதுல 1 தேவதூதன் ம். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ம். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், ம். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறகும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஓகே. அப்போ மத்தேயு அதை குறித்து சொல்வது பரிசுத்த ஆவியினால் அவர் நினைச்சாரு பிறப்பார், அவர் மூலமாய் வந்து அந்த குழந்தை கற்பூர்த்தி ஆகும் சொல்லிக்கிறாரு. ஆனா லூக்கால சொல்லும் போது ஒரு தேவ தூதன் மூலமாக வந்து பேசி அந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆனா யோவான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல, யோவான் அதை குறித்து ஒன்றுமே சொல்லல. அடுத்ததாக தூதர் மூலமாக யோவானின் பிறப்பை குறித்து அறிவிப்பு. அடுத்ததாக நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டா நல்லாயிருக்கும். இது நம்ம இயேசு பிறப்பதற்கு முன்பு நடந்த சம்பவங்களை மத்தேயு என்ன சொல்றாரு, லூக்கா என்ன சொல்றாரு, இந்த வித்தியாசம் நமக்கு புரிஞ்சுட்டா போதும்னு நினைக்கிறேன். இப்போ மத்தேயு என்ன சொல்றாரு, இயேசு பிறப்பதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் அந்த ஃபுல் செக்ஷன் வாசிச்சுன்னு மத்தேயுல வாசிங்க. நான் சொன்ன ஒண்ணுல இருந்தா 1ஆம் அதிகாரம் 18 முதல் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ம். ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் ம். அவர்கள் கூடி வரும் முன்னே அவன் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ம். ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, ம். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த பரிசுத்த. ஆவியினால் உண்டானது. ம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஓகே. சரி, மத்தேயு எதை முக்கியப்படுத்தி இருக்கிறாரு, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நிச்சயம் பண்ணப்பட்டிருக்குது. அந்த காலகட்டத்தில் மரியாள் வந்து கர்ப்பமாயிடுறா. ஆனால் யோசேப்பு என்ன நினைக்கிறாரு, அவர் சேர்த்து கஷ்டம். அதனால சந்தேகப்படுறாரு. சந்தேகம். இதெல்லாம் நீங்கள் ஓப்பனாக பேசணும். மத்தேயு எழுதும்போது ஏன் சந்தேகப்படுறாரு அப்படின்னா, நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கு, இவர் கர்ப்பமாக இருக்கிறார். ஆனால் மேட்ரு தெரியல, இடையில நடந்த சம்பவங்கள் தெரியல. அதை வந்து யார் எழுதலை. அப்ப சந்தேகம் தான் வரும் பொதுவா. ஏன்னா கணவன் மனைவி உறவு இல்லாம எப்படி குழந்தை உண்டாகும்? அப்ப சந்தேகம் வரதான் செய்யும். அதனால தூதர் வந்து பேசுறாரு. மனசுல ஒரு ஐயம், எப்படி அவங்க சேர்த்து போடுறேன்னு சொல்லி ஒரு பயந்துட்டு இருக்கிறாரு. அப்பொழுதுதான் அந்த வார்த்தை உறுதிப்படுத்துறாரு. பரிசுத்த பேசி சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத. உண்டாயிருக்கிறது யார் மூலமா இருக்குது? பரிசுத்த ஆவியினாலே உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து அவர் தெளிவுபடுத்தி சொல்கிறார். இந்த இதை வந்து மத்தேயு எழுதியிருக்கிறாரா கீழே, எப்படி பரிசுத்தாவினால மரியாள் கர்ப்பம் தரிக்கப்பட்டா அப்படின்றத மத்தேயு எழுதியிருக்கிறாரா? இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பாருங்க, ஏதாவது வாசல். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். சரி, இதை பற்றி மார்க் எழுதல, லூக்கா என்ன எழுதுறாரு, நம்ம ரெண்டும் ஒத்து பார்க்கணும். அதுதான் அந்த பகுதிக்கு வந்து லூக்கா இப்போ 1ஆம் அதிகாரம் இப்போ 26 வாங்க. மார்க்கத்தில் கொடுத்தா அதிகமாக பார்த்து சொல்லல. லூக்கால சொல்லிக்கிறாரு. 6ஆம் மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையின் இடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை குறித்து அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்டது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாதை பயப்படாதே, நீ தேவனுக்கு கிருபை பெற்றாள். இதோ நீ கர்ப்பவாதியாய் ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன்
அவருடைய பிதாவாகி தாவீது சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாகுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவராது என்றார். 35ஆம் வசனத்துல போட்டு பாருங்களேன். தேவதூதன் அவருக்கு விரோதமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்ப இதுல லூக்காவை என்ன லூக்கா சொல்லுங்க? எழுதுனதுக்கும் மத்திய எழுதுனதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? தான் நீங்கள் பேசுவீங்க. லூக்கா விவரமாக எழுதியிருக்காரு. மத்திய வந்து ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் தான் எழுதியிருக்காரு. ஓகே. பரிசுத்த ஆவியினால் அவர் தற்போதைய ஆவியினால் என்று காணப்பட்டது அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. மறைமுகமா சொல்லியிருக்காரு, அவர் open Open, சொல்லியிருக்காரு. ஓகே. யார் மறைமுகமாக சொன்னது? லூக்கா வந்து மறைமுகமா சொல்லியிருக்காரு. ம். ஆனா மத்தேயு வந்து ஓப்பனா சொல்லியிருக்காரு, பரிசுத்த ஆவி உள்ள வரும், உனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, பலம் உன்னதமானவருடைய பலம் உன்னை நிலையிடும், ஆதலால் உன்னை இப்போ வந்து லூக்கா எழுதும்போது நேரடியாக யார்கிட்ட சொல்கிறா, மத்திய எழுதும்போது யார்கிட்ட விளக்குறாங்க? தூதர் வந்து யார் சரி, நீங்க பாருங்க. சந்திக்கிறாங்க? அது ஜஸ்ட் பாருங்க. பார்த்தா ரெண்டு நமக்கு ஐடியா வித்தியாசம் தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். மத்திய அது ஏன் ஆரம்பிச்சு யார் வித்தியாசம் மூலமா சொல்றாரு? சொல்றாரு? லூக்கா யார் மூலமா சொல்றாரு? நீங்க வாசிக்கும் போது ஜஸ்ட் அப்படியே உங்க மைண்ட்ல இருந்து மத்திய காமனா ஒரு கருத்தை மட்டும் தான் சொல்றாரு. லூக்கா வந்து வரிசைப்படுத்தி சொல்றாரு. மத்திய எழுதும்போது தூதன் வந்து யாரை சந்திக்கிறார்? மரியாதையா யோசிப்பியா? யோசிக்கிறா. ஆனால் லூக்கா எழுதும்போது தூதன் யாரை சந்திக்கிறார்? மரியா வந்து ஏன் இந்த வித்தியாசம்? ரெண்டு வித்தியாசம். அதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டியது. இப்போ ரெண்டும் நடந்திருக்குமா இல்லை ஒன்றும் நடந்திருக்குமா? ஏன் மத்திய எப்படி எழுதுறாரு, ஏன் லூக்கா எப்படி எழுதுறாரு? ரெண்டுமே நடந்தது. ரெண்டுமே நடந்திருக்கும். ஆனால் வரிசை கிரமம் வந்து அப்படி பார்க்கணும். நீங்கள் வந்து முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது வந்து ரெண்டும் எப்படி நடந்திருக்கும் சேர்த்து. மத்திய விட்டதை வந்து லூக்கா சேர்த்து எழுதுறாரு. இப்போ தூதன் வந்து ரெண்டு பேரையும் சந்திச்சிருக்கிறான். மரியாதையும் சந்திச்சிருக்கிறான், யோசேப்பையும் சந்திச்சிருக்கிறான். அப்போ எது முதல்ல நடந்திருக்கும்? இதெல்லாம் நீங்கள் வந்து திங்க் பண்ண வேண்டிய ஒரு காரியம். முதல்ல மரியாதை தான் செஞ்சிருக்காங்க. ரெண்டாவது இவன் வந்து யோசேப். இதில் வந்து இதை யார் விட்டுறாத, மரியாதை சந்திச்சது மத்தேயு 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 விட்டுறாங்க. விட்டுறாரு. அதை வந்து லூக்கா வந்து கண்டுபிடிச்சி எடுத்துறாரு. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஆராய்ச்சி பண்ணுறதுனால அவருக்கு வெளிப்படுது. போய் கேட்டு எழுதினாரா இல்லை ஆவியானவர்? முதல்ல வந்து ஆவியானவர் தான் தூண்டுறாரு எழுதுறதுக்கு. ஆனால் அவர் கேட்டதும் நிறைய பேர் விசாரிக்கிறார். லூக்கா வந்து லூக்கா கையில் மார்க்கும் இருக்குது. மார்க் விட்டது ஒருவேளை மத்திய இருந்துச்சு என்னன்னு தெரியல. அவங்க விட்டதெல்லாம் இவர் வந்து கேட்டு அதனால தான் வரிசை கிரமமாக எழுதுறாரு அவர் சம்பவங்கள். லூக்காவை கொடுத்த டீட்டெயில் வந்து மற்ற 3 பேருக்கு கொடுக்கல. இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னென்னா, மத்திய விட்டதை லூக்கா எழுதுறாரு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மத்திய விட்டது வந்து மரியாதை சந்தித்ததை விட்டுட்டாரு. மத்திய மரியாதை வந்து தூதனை சந்தித்ததை விட்டுட்டாரு. யோசிப்பை மட்டும் விளக்குற மாதிரி எழுதுறாரு. ஆனால் இவர் வந்து மரியாதை சந்தித்ததையும் எழுதுறாரு. ஸோ ஏன் இந்த வித்தியாசம்? ஏன்னா லூக்கா வந்து ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர், அதனால வந்து அவர் சரித்திரத்தை வந்து திருப்பி பார்த்து அதை ரெஃபர் பண்ணி எழுதியிருக்காரு. மத்தேயு வந்து சரித்திர ஆராய்ச்சி. அவர் வந்து முக்கியமாக விளக்குறது வந்து யோசேப்பு தான் முக்கியம். அவருக்கு அவரோட பேர் மட்டும் மரியாதை விட யோசேப். இஸ்ரேல் மக்களுக்கு வந்து யார் முக்கியம்? இஸ்ரேல் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க தான் முக்கியம். ரெண்டாவது அவர் வந்து யூதர்களுக்காக எழுதுறாரு. நம்ம யூதர்களுக்காக யூதர்களுக்கு லூக்கா வந்து புறஜாதியர்களுக்காக எழுதுறாரு. அப்போ அவங்க வந்து புறஜாதியர்கள் வந்து அது வந்து தப்பா எடுக்க கூடாது அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி எழுதுறாரு. அதெல்லாம் விளக்குறாரு. இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய காரியங்கள். நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்லும் போது ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்கும்போது எல்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் மக்கள்கிட்ட விளக்க முடியும். வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குதா? தூதருடைய சந்திப்பை பற்றி மாப்பிடம் பட்டும் இயேசுடைய பிறப்புக்கு முன்பு தூதர் வந்து சந்தித்ததை மத்தேயு வந்து யோசேப்கிட்ட மீட் பண்ண மாதிரி எழுதுறாரு. லூக்கா வந்து மரியாதையும் அப்புறம் யோசேப்கிட்ட சந்திச்ச மாதிரி எழுதுறாரு. பாருங்க, லூக்கால வேறு எதுவும் இருக்குதா? இல்லை, அதுக்கப்புறம் இல்லை. இல்லை. இப்போ மரியாதை மட்டும்தான் எழுதுறாரு அவர். ஆனால் நம்ம 2 பேரும் சேர்த்து பார்க்கும்போது தான் தெரியுது தூதன் வந்து 2 பேரையும் மீட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வேறு ஏதாவது ஒத்து பார்க்கும்போது? அடுத்த தலைப்பு ஞானசாஸ்திரிகள் வருகை குறித்து. யார் உங்க 3-4 பேர்ல யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? மத்தேயு அந்த வார்த்தையை குறித்து சொல்லியிருக்கிற 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரைக்கும்.
வருகையா? ஓகே யோவான் பிறப்பை பத்தி சொன்னீங்க, நான் வசனத்துக்கு சொல்றேன். ஓகே. தூதர், இந்த தூதரை பற்றி சொல்லும்போது யோசேப்பையும் பற்றி சொல்லியிருக்கிறேன். அடுத்து இன்னொரு காரியம் இருக்கு. தூதர் யோவானின் பிறப்பை குறித்தும் தூதர் சொல்லியிருக்கிறாப்புல. மத்தேயு, மார்க், யோவான் அவங்க சொல்லல, ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அது யாரு? லூக்கா 1ஆம் அதிகாரம். அப்போ வந்து இயேசுடைய பிறப்பை சொல்றதுக்கு முன்னாடி யோவானுடைய பிறப்பை பற்றி சொல்லியிருக்காரு. அதான் ரொம்ப முக்கியம். அதுதான். இப்போ தூதர்கள் வந்து சந்திக்கிறது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. அதை நம்ம பேசிட்டா நல்லா இருக்கும். இப்போ யோவானுடைய பிறப்பை பற்றி யார் யார் என்ன சொன்னது? இதுக்கு முன்னாடி ஆமா, அது மூலம் போட்டுக்கேன். யோவான் ஸ்நானகன்றதுதானே? ஆமாம் ஆமாம், யோவான் ஸ்நானம். அதை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ 3 பேரும் 4 பேரில் ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்காப்புல. 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 5 முதல் 25 வரைக்கும் உள்ள வசனம். நீங்கள் அதில் 5ஆம் வசனத்தை மட்டும் எடுங்க. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ம். ஏரோது நாட்களில் ம். அரபியா என்னும் ஆசாரியர் வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ம். ஆசாரியர் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்தியில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. ம். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் இருந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். ம். எலிசபெத்து மறுபடியாக இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையின்படி தேவசமூகத்தில் ஆசாரிய ஊழியம் செய்தவருடைய காலத்தில் ஆசாரிய ஊழியம் ஆட்டை எழுதி வச்சேன். சரி, இப்போ யாராவது இந்த சம்பவத்தை வளர்க்குங்க பார்க்கலாம். யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை பற்றி யாருக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். சசி பசங்க சொல்லுங்க. வந்து இயேசுவோட வருகையை பத்தி சொல்றதுக்காக அவர் வந்து படைக்கப்பட்டாரு. சரி. அது வந்து இயேசுவே வந்து ஒரு பழைய பழைய ஏற்பாட்டிலேயே அவரை பற்றி எழுதியிருக்குது. சரி, தீர்க்க தரிசனத்தில் வேற யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது? இயேசு வருவதற்கு முன்பு ஒருத்தர் வந்து வழியை ஆயத்தம் பண்ணணும். ஏன் யோவான் பிறக்கணும் அப்படின்னு கடவுளுடைய திட்டம். எதுக்காக யோவானுடைய பிறப்பை வந்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்குது? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானன் பிறக்கணும், பிறந்து வழியை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் பேசிடலாம். ஏன்? ஏன்னா நம்ம இயேசு பிறப்பை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இதை பேசிக்கணும். எத்தனை வயசு வித்தியாசம் யோவான் ஸ்நானனுக்கும் இயேசு? 6 மாதம் தான் வித்தியாசம். சரி, இதை வந்து ஏன் மற்றவங்க யார் எழுதியிருக்காரு யோவானுடைய பிறப்பை பற்றி, யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை பற்றி? லூக்கா எழுதியிருக்காரு. லூக்கா மட்டும்தான் எழுதியிருக்கிறாரா? மற்ற 3 பேர் எழுதியிருக்காங்களா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? மற்ற யாரும் எழுதல. எழுதவில்லை. யோவான் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது. யோவான் ஸ்நானனை பற்றி யோவான் எது இருக்குன்னு எனக்கு இல்லையா? பிறப்பை பற்றி எழுத மாட்டாங்க. பிறப்பை பற்றி எழுத மாட்டாங்க. அவருக்கு முன்னாடி அனுப்பின அந்த வழியாக அவருக்கு முன்னாடி வந்தவங்க யோகா. மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல பிறப்பை பத்தி இல்ல, ஆனா யோவானை பத்தி இருக்கு. எப்படி மத்தேயு வாசிங்க? 3ஆம் அதிகாரத்துல ம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை சரி, மத்திய வந்து ஊழியத்துக்கு போயிட்டு இதில் ஊழி சம்பந்தம் உள்ள யோவான் கருத்து ஸ்நானனுடைய சொல்றாங்க. பிறப்பு, அது அப்புறம் பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து பிறப்பை பற்றி யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை பற்றி யார் எழுதியிருக்குது? லூக்கா மட்டும்தான் எழுதியிருக்கிறார். மற்ற 3 பேரையும் பிறப்பை பற்றி எழுதுறாரு. ஊழியத்தை பற்றி எழுதியிருக்கிறார். ஊழியத்தை பற்றி மற்றவங்க எழுதிருக்காங்க. இப்போ சிஸ்டர் சொன்னது வந்து ஊழியத்தை குறித்து, ஒளியை குறித்து பிறப்பை குறித்து இல்ல. அதான் அப்படி ஊழியத்தை பற்றி தான் அது எழுதியிருக்கு. யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை பற்றி. பிறப்பை பற்றி லூக்கா மட்டும்தான் எழுதியிருக்கிறாரு. அது வந்து நீங்கள் வசனம் வாசித்தீங்க. யாருக்கு அந்த சம்பவம் நல்லா தெரியும்? அவருடைய பிறப்பை பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். தேயப்புலி லூக்கா வந்து தேயப்புலிக்கு எழுதுறாரு. ஆனால் யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் அது எப்படி நடக்குது? லூக்கா மட்டும்தான் எழுதியிருக்கிறாரு. எப்படி எழுதியிருக்கிறாரு? நீங்கள் வாஸ்த வசனம் நீங்கள் கோர்வையாக சொன்னால் நல்லாயிருக்கும். 5லேருந்து 25 வரைக்கும் மலடியாக இருப்பாங்க. யார் மலடியாக இருக்கிறது? எலிசபெத். எலிசபெத்தை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ மரியாதை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி எலிசபெத்தை பற்றி லூக்கா சொல்றாரு. சரி, எலிசபெத் மலடியாக இருக்கிறார். எலிசபெத்துடைய புருஷன் யாரு? சகரியா. சகரியா யாரு? ஆசாரியா. அவர் ஒரு பூசாரி. பூசாரி. சரி, அவர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பூசை பண்ணிட்டு இருக்கிறாரு. எருசலேம் தேவாலயத்தில் பூசை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன நடக்குது? அப்ப தேவதூதன் வந்து அவருக்கு தரிசனம் பண்ணாரு. இவர் வந்து சாம்பிராணி போடுறதுக்காக உள்ளே போகும்போது திடீர்னு தேவதூதன் வந்து நிற்கிறான்.
நின்னவொடனே என்ன பண்ணுறான், என்ன சொல்கிறாரு? தேவதூதன் அவரை பார்த்து சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதனை பார்த்தோன்னு பயப்படுறாரு. வேற தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, ம். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ம். உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். ம். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ம். உன் பிறப்பின் நிமித்தம் அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். ம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். ம். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பான். இவ்வளோ விளக்கத்தையும் பிறக்கிறதுக்கு முன்னாடி, யோவான் பிறக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட சொல்கிற தூதன் வந்து? சகரியா. அவங்க அப்பாட்ட. அவங்க எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? சகரியாவும் குழந்தைக்காக 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் இதை சொல்கிறாரு தூதன் வந்து. ஆனால் இவர் சகரியா என்ன பண்ணுறாரு? அப்போ நம்பாதனால என்ன நடக்குது? வாயை ஊமையாக்குறது. ஊமையாக்கிட்டு போகிறாரு. எதுக்காக ஊமையாக்குறாரு? அது வந்து ஒரு அடையாளம். அது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? பிறக்கிறது வரைக்கும் ஆ. ஊமையாயிரு. இந்த யோவானை பற்றி மக்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமானு புரிய வைக்கணும். அதுக்கான அடையாளம் புரியுதா? ஒன்றும் விசுவாசிக்கலை, அதுக்கு வாய் வந்து பேச மாட்டேன்னு. ஆனால் விசுவாசிக்கலை அப்படின்னால நீ ஊமையாக இருப்பேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் ஊமையாக இருப்பேன்னு சொல்லலை. அவன் எப்போ பிறக்கிறானோ அது வரைக்கும் ஊமையாக இருப்பார். அதுதான் ஒரு அடையாளமாக கொடுக்குறாரு. ஏன் அடையாளம்னா, மக்களெல்லாம் அந்த யோவானை பற்றி பிறந்த உடனே பேசணும். இவன் வந்து வித்தியாசமான ஆள், இவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது அப்படின்றத மக்களுக்கு புரிய பண்ணுறதுக்காக அந்த அடையாளத்தை கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் என்ன நடக்குது? இப்போ கோயிலில் உள்ள இதெல்லாம் ஊமையாக வெளியில் வர்றாரு. என்ன நடக்குது? கோயிலுக்குள்ளே போகிறாரு, தூதன் வந்து சந்திக்கிறான். யோவானுடைய பிறப்பு பற்றியெல்லாம் சொல்கிறாரு. யோவான் டேலாம் இருப்பான்னு சொல்கிறாரு. வாய் ஊமையாயிருது. கோயிலை விட்டு வெளியில் வந்தோன்னே என்ன நடக்குது? மற்றவங்க சைகை காட்டி பேசுகிறான். ஆமாம், பேச முடியாதனால சைகை காட்டுறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? மக்கள் வந்து உள்ளே ஏதோ நடந்துருக்கு. உள்ளே ஏதோ நடந்துருக்கு, ஏதோ பார்த்துருக்குறான், பார்த்ததுனால அவனுக்கு வாய் பேச முடியல அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. சகரியாவும் எலிசபெத்தும் சேர்ந்து வாழ்கிறாங்க. யோவான் பிறக்கிறான். யோவான் வயிற்றில் உண்டானதுக்கப்புறம் என்ன நடக்குது? எத்தனை மாதத்தில் வந்து பார்த்தான்னு தெரியல. 6ஆம் மாதம் 6 மாதத்தில் வந்து பார்க்குறான்னு நினைக்கிறேன். ஆனால் இவன் வந்து ரொம்ப நாளாக வெளியில் சொல்ல மாட்டான். எலிசபெத்து வயிற்றில் வந்து குழந்தை பிறந்துட்டு ஏன் சொல்ல மாட்டான்னு இருக்கு. வயசான காலத்தில் ஒருவேளை நிறைய அபாசனங்கள் ஆகிருக்கும். இதுவும் போயிடுச்சுன்னா நம்ம சொல்லி திரும்ப வைக்கப்பட வேண்டியிருக்கும். ஏற்கனவே மலடின்ற பேர். அதனால் அவளுக்கு ஒரு சந்தேகம். எத்தனை மாதம் கழிச்சு வெளியில் சொல்லுவாள்? 6 மாதம் கழிச்சு தான் வெளியிலேயே வீட்டை விட்டே வெளியில் வர்றா. ஒரு உறுதியும் கிடைக்குது. சரி, இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை பற்றி இதெல்லாம் எழுதிருக்கு. வேற அந்த மரியாள் வந்து சந்திக்கிறா. மரியாள் ஏன் வந்து சந்திக்கிறார்? தேவதூதன் வந்து அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு யாரை சந்திக்கிறார்? மரியாதை சந்திச்சு உன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற. அப்போ என்ன சொல்றார் மரியாதை? அப்பொழுது தேவதூதன் அவரிடத்தில் போய்விட்டான். அவரிடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே உள்ள யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினான். சரி, நீங்கள் வாசிக்கிறத விட அந்த சரித்திர சம்பவங்களை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மனசில் பதியும். இப்போ வந்து மரியாதை வந்து தேவதூதன் சந்திக்கிறான். எதுக்காக எலிசபெத்தை போய் பார்க்க சொல்கிறார் தேவதூதன்? நம்பிக்கை வரும். இப்போ மரியாதைக்கு வந்து மரியாதை கேள்வி, நான் இன்னும் புருஷன் அறியனே, நான் ஒரு ஆம்பளை கூட சேரலையே, எனக்கு அப்படி குழந்தை பிறக்குன்னு அவளுக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு தான் இவ வந்து சொந்தக்காரி. யாருக்கு சொந்தக்காரி? எலிசபெத்து மரியாதையுடைய சொந்தக்காரி தான். அதனால நீ போய் மரியாதை பாரு, அவள் வந்து வயசான காலத்தில் அவள் வயசில் குழந்தை உண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ போய் சந்திக்கும் போது இவளை ஒரு தூதன் சந்திக்கிறதையும் அவளை சந்திக்கிறதையும் நம்ம அவங்க புரிஞ்சு இவளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுறதுக்காக இப்போ போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது என்ன நடக்குது? இப்போ மரியாள் வயிற்றில் இயேசு, எலிசபெத் வயிற்றில் யோவான் ஸ்நானகன். மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்துறான். எலிசபெத்து மரியாதை வாழ்த்துறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கேன்னு கேட்குறாங்க.
அப்போ என்ன நடக்குது? யோவான் ஸ்நானகன் வயிற்றுக்குள்ளே துள்ளுறாரு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சரித்திர சம்பவங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, குழந்தையா இருக்கிறாரு வயிற்றுக்குள்ளே, அவர் வந்து இயேசு மரியாள் வயிற்றுக்குள்ளே வந்து இயேசு இருக்கிறாரு. அதை பார்த்தோன்னா சொல்கிறாங்க, 2 பேரும் சந்திக்கிறத பார்க்கணும். கற்பத்திலேயே 2 பேரும் சந்திக்கிறத பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான காரியங்கள். நமக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கு. லூக்கா எழுதிக்கிறாரு, ஆனால் யார் எழுதலை? மற்ற 3 பேரும் எழுதலை. ஸோ இந்த பகுதியை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. லூக்கா எதிலிருந்து எழுதுகிறாரு? இந்த வேத பகுதி யோவானுடைய பிறப்பை பற்றி இந்த சம்பவங்கள். எத்தனை அதிகாரம்? 1 அதிகாரம் 5 முதல் 25. 5 முதல் 46 வரைக்கும் 46 வசனங்கள் வாசித்தீங்கன்னா இந்த சம்பவங்களாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அதனால தான் நான் வந்து பாயிண்டாக போட்டு வர சொன்னேன். ப்ரோபாஸ்ட்டுக்கு இன்னும் அது போடாதனால நம்ம பேசுகிறோம். இது நம்ம புக்கில் கொடுக்கும்போது நம்ம பாயிண்டாக கொடுப்போம். ஏன்னா அந்த வசனங்கள் வந்து நமக்கு புரியுற கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி ஒவ்வொரு சம்பவங்களை வந்து ஒரு பாயிண்டாக கொடுக்கும்போது நமக்கு கோர்வையாக வர்றதுக்கு நல்லா இருக்கும். சரி, இதெல்லாம் வந்து மற்ற 3 பேர் எழுதலை. ஏன் எழுதலை? ஏன் எழுதலை? யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை பற்றி மத்திய ஏதாவது கோட் பண்ணலை. ஏன் எழுதலை? இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டு பார்க்கணும். மார்க் ஏன் எழுதலை அப்படின்னா, அவர் வந்து பிறப்பையை விட்டுட்டார். இயேசுடைய பிறப்பையை எழுதலை, அது ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இவர் மத்திய வந்து இயேசுடைய பிறப்பை பற்றி தான் எழுதுறாரு. ஏன் யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை பற்றி எழுதலை? அவருக்கு நெருக்கமாக அவர் வந்து இயேசுவோட பிறப்பு மட்டும்தான் ஓகே. எழுதுறாரு. மத்திய வந்து யூதர்களுக்காக எழுதுறதுனால ஆராய்ச்சியாளர்னால லூக்கா வந்து ஆராய்ச்சியாளர்னால இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. மத்திய வந்து அதெல்லாம் கவனம் செலுத்தலை. இதெல்லாம் முக்கியமாக நம்ம பார்க்கலாம். இந்த லூக்கா வந்து இதெல்லாம் தேடுறாரு. அதாவது என்ன நடந்திருக்கும், இயேசுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்திருக்கும், இந்த எலிசபெத் மரியாதை பற்றி அவர் கொஞ்சம் தேடி விசாரிக்கிறார். எலிசபெத் யார், சகரியா யார், இந்த சம்பவங்கள்லாம் தேடி விசாரிக்கிறாரு. ஆனால் யார் இவங்களுக்கு மத்தியக்கு வந்து தோணலையா, ஆவியானது ஏவலையான்னு தெரியல. ஆனால் லூக்காவுக்கு அந்த ஏவுதலை கொடுக்குறாரு. சரித்திர ஆராய்ச்சியாளர்னால இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. வேறு என்ன காரணங்களாக இருக்கும்? அவர் வந்து யூத ராஜாவாகி இயேசு பற்றி எழுதுறதுனால, யூதர்களுக்காக எழுதுறதுனால மத்தேயு வந்து அதை மட்டும் பேஸ் பண்ணி எழுதுறாரு. லூக்கா வந்து புறஜாதிகளுக்காக எழுதுறதுனால எல்லாத்தையும் சொன்னா மக்கள் வந்து ஈஸியா இயேசுவை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் சர்ச் பண்ணி எழுதுறாரு. ஓகே. இந்த டீட்டெயிலாக கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு வந்து இந்த விளக்கங்கள் தேவைப்படுது. இஸ்ரேல் மக்களுக்கு வந்து ஆபிரகாமுடைய மகன் தாவீது, தாவீதுடைய மகன் இயேசுன்னு தெரிஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி மத்திய ஒரு வேலை முடிவு பண்ணலாம். இதெல்லாம் காரணம் சொல்லி பார்க்கணும். இயேசு பிறப்பதற்கு முன்னாடி யூதர் இயேசு பிறப்பை குறித்து உங்கள் அறிவிச்சது அறிவிச்சிருக்கிறது அது சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பேசிட்டோன்னு நினைக்கிறேன். பேசிக்கலாம். இந்த டாபிக் மட்டும் சொல்லி ஞானசாஸ்திரம் சொல்கிறாங்க. இயேசு பிறப்பை குறித்து ஃபஸ்ட்டு அவங்க முன் குறித்தது, அடுத்ததாக இயேசு பிறப்பை குறித்து சொல்லப்பட்டது. ஞானசாஸ்திரம் பற்றி பேசிட்டோம். ஞானசாஸ்திரம் அதுக்கு முன்னாடி யோகசாமி பற்றி பேசினது சாஸ்திரிகள் வந்து கருத்தை பற்றி ஞானசாஸ்திரம் வரை அது வந்து ரெண்டாம். ஓகே, அடுத்ததாக ஞானசாஸ்திரிகள் வருகை குறித்து யார் சொல்லியிருக்காங்க? ஞானசாஸ்திரம்னு யாரு? ஞானசாஸ்திரிகள் யாரு? ஜோசியக்காரன். வானத்தை நட்சத்திரங்களுக்கு ஓகே, மத்திய 2ஆம் அதிகாரம். ஜோசியக்காரன் மட்டும் சொல்லிட முடியாது. இவங்க வந்து வான சாஸ்திரங்கள்னு சொல்றது நட்சத்திரங்களை வந்து கணக்கிட்டு அந்த ஒரு அறிஞர்கள். அவங்களாம் வந்து வானத்துள்ள நட்சத்திரங்கள் இந்த கோள்களை வச்சு அப்பவே கணிக்கிறாங்க சில காரியங்கள். ஜோசியக்காரங்க வந்து எனக்கு 4 நட்சத்திரம் பார்ப்பாங்க இருக்கும். ஆனால் அவங்க எந்த அளவுக்கு டீட்டெயிலாக பார்ப்பாங்கன்னு தெரியல. நட்சத்திரங்களுக்கும் உலகத்தில் பிறக்கிற ராஜாக்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி இவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சாஸ்திரி. அதனால் இவங்களை கொஞ்சம் ஜோசியக்காரங்க மட்டும் மட்டுப்படுத்திட வேண்டாம். வந்து வானத்தில் உள்ளவர்களை வைத்து ஆராய்ச்சி பண்ணுறவங்க, கணிக்கிறவங்க. யோசிக்காரங்க வந்து சுமாராக சொல்லுவாங்க. சுத்து வரைப்பா ஆமாம். அதுதான் அவ்வளோ உண்மையே இருக்காது.
அதை குறித்து 4 பேர்ல 2 பேர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் மத்தேயும் லூக்கா மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பகுதியும் வாசித்துருங்க. 2 பேருக்குள்ள வித்தியாசம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? வித்தியாசம் இருந்துச்சுன்னா அது ஏன்? லூக்கானின் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 1 முதல் 12. அதே வசித்தாங்களா? மத்திய மத்தேயு வாசி. லூக்கா 2 1 முதல் 12. ஏரோது ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கிளம்பினார்கள். அவன் பிரதான ஆசிரியர்கள் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரும்போது கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களுக்கு விசாரித்தார். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுவில் சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு என்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினாலே எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஓகே, இவர் மத்திய எழுதுறாரு. லூக்கா என்ன மாதிரி எழுதுறாரு? 2க்கு நீங்கள் வந்து பார்க்கணும். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சீரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதல் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர் இருக்கையில் அவருக்கு பிரசவ காலம் ஏற்பட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடி கீழே குடிமணி சுற்றி முன்னணியிலே கிடத்தினார். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்திருந்தான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஞானிகளை பற்றி லூக்கா எழுதியிருக்கிறார். ஏதாவது லூக்கா அந்த அரசர் யார் யார் அப்ப இருந்தாங்கன்றத பத்தி எழுதியிருக்காரு. மத்தேயு நட்சத்திரங்களையும் அவர் எங்க பறக்க போறாரு, அது தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்காங்க மட்டும் தான் எழுதியிருக்காரு. ஓகே, இந்த தலைவருக்கு பேர் எழுதியிருக்காங்க. இப்போ இதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. இப்போ ஞானிகளை பற்றி யார் எழுதலை? ஞானிகளை பற்றி ஒருத்தர் மட்டும் தான் எழுதியிருக்கிறாருன்னு நம்ம முடிவு வரோம். புரியுதா? லூக்கா வந்து ஞானிகளை பற்றி எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கிறாரா? ஞானிகள் நட்சத்திரங்களை வச்சு கணிக்கிறவங்களை பற்றி இல்லை. அப்போ நம்ம இதை வந்து மத்திய மட்டும்தான் எழுதி முடிவு பண்ணுறோம். ஆனால் இதுக்கு நீங்கள் பொதுவாக தலைப்பு கொடுத்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம்? இயேசு பிறக்கும் இடத்தை பற்றி. இப்போ ஞானிகளை விட இயேசு பிறக்கும் இடத்தை பற்றிய விளக்கங்கள் அப்படி கொண்டு வரலாமா? புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது? இயேசு பிறக்கிற இடத்தை பற்றி 2 பேர் எழுதுறாங்க. ஞானியை பற்றி யார் மட்டும் தான் எழுதியிருக்காங்க? மத்திய மட்டும் தான் எழுதியிருக்கு. அப்போ ஞானின்றதை வந்து பொது கருத்தாக நம்ம கொண்டு வர முடியாது. இயேசு பிறக்கிற இடத்தை பற்றி 2 பேர் எழுதுறாங்க. ஓகே, புரியுதா? நான் சொல்றது புரியுதா? பிறக்கும் இடத்தை பற்றி, பிறக்கும் இடம் போட்டலாம். இப்போ வந்து மத்திய எழுதும்போது ஏன் வந்து தீர்க்க தரிசனத்தை முக்கியப்படுத்தி எழுதுறாரு? இவர் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு முக்கியப்படுத்தி எழுதுறாரு. இதான் வித்தியாசம். இயேசு வந்து பெத்லகேமில் பிறப்பாருன்னு சொல்லி மத்திய எழுதுறாரு, லூக்கா எழுதுறாங்க. ஆனால் மத்திய எழுதும்போது தீர்க்க தரிசனத்தை முக்கியப்படுத்துறாரு, அங்கே ஞானியும் கொண்டு வர்றாரு. ஆனால் லூக்கா எழுதும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பை முக்கியப்படுத்துறாரு. ஏன்? இதுதான் நம்ம பார்க்க வித்தியாசம். இப்போ பேசுங்க பார்க்கணும். அவங்களுக்கு சரித்திர ஆராய்ச்சியாளர், அதனால அந்த வரலாற்றை வந்து யார் யார் இருந்தாங்கன்றதை செம்மப்படுத்தி எழுதுறாரு லூக்கா. மத்தேயு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையுமே நிறைய கோட் பண்ணி எழுதுறதுனால அது நிறைவேற்றா அப்படின்னு
இயேசு பெத்லகேமில் பிறப்பார்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்தை மத்தேயு கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு புரிய பண்ணுறாங்க. இயேசு வந்து உண்மையிலே மேசியா அவர் தான் அப்படின்னு மாதிரி. ஸோ அதை வந்து இஸ்ரேல் மக்களுக்கு புரிய பண்ணணும். அதுதான் மத்தேயுடைய நோக்கம். லூக்காவுக்கு என்ன நோக்கம்? சரித்திரம் புறஜாதியர். புறஜாதினால இயேசு ஏன் பெத்லகேமில் பிறக்கிறார்? அது வந்து இப்போ ரெண்டு பேரும் சொன்னது ஒரே கருத்து தான். இயேசு பெத்லகேமில் பிறக்கிறது தான் முக்கியங்க. ஆனால் லூக்கா வந்து இதை வந்து எதுக்காக அவர் பெத்லகேமில் போய் பிறந்தார், எப்படியே போய் பிறக்கிறான்னு சொல்லி எழுதுறாரு. இவங்க எங்கே இருக்காங்க இப்போ? யோசேப்பு மரியாளும். யோசேப்பு மரியாளும் வந்து பெத்லகேமில் இருக்காங்க. கலிலேயா நாட்டுல நாசரேத்தில் கலிலேயா நாட்டில் நாசரேத்தில் இருக்காங்க. இயேசு வந்து வயிற்றில் உண்டாகும் போது மரியாள் எங்கே இருக்கிறார்? கலிலேயாவில். இது புரிஞ்சுக்கணும் நீங்கள். கலிலேயான்றது வேற ஒரு மாநிலம், யூதேயா வேற மாநிலம். இவங்க வந்து சொந்த ஊர் எது அப்படின்னா, இந்த யோசேப்புடைய சொந்த ஊர் எது? பெத்லகேம். தாவீதுடைய சந்தையில் அவர் பிறந்தனால இந்த யோசேப்புடைய சொந்த ஊர் பெத்லகேம். அது வந்து எருசலேம் பக்கத்தில் இருக்குது. ஸோ இவங்க வந்து எதுக்காக இப்போ பெத்லகேம் போகிறாங்கன்னு லூக்கா எழுதுறாரு. கணக்கெடுப்பு. வயிற்றில் இருக்கிற இப்போ மரியாள் வயிற்றில் இயேசு இருக்கிறாரு, யோசேப்பு கூட இருக்கிறாரு. அப்போ தான் கணக்கெடுப்பு நடக்குது. அப்போ அந்த ராஜா என்ன கட்டளையிடுறாருன்னா, அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டு உங்கள் பிறந்த கணக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை வருது. ஸோ அதுக்காக தான் மரியாளும் யோசேப்பும் நாசரேத்திலேருந்து எங்கே போகிறாங்க? பெத்லகேம் போகிறாங்க. கலிலேயா மாநிலத்திலேருந்து எந்த மாநிலத்துக்கு போகிறாங்க? யூதேய மாநிலத்துக்கு போகிறாங்க. ஸோ இதை வந்து லூக்கா முக்கியப்படுத்துகிறாரு. ஆனால் மத்தேயு வந்து வேற காரியத்தை முக்கியப்படுத்துறாரு. அதுதான் நம்ம பார்க்கணும். புரியுதா? வித்தியாசங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு சம்பவங்களாக பார்க்கும்போது நடந்த சம்பவம் ஒன்று தான். பெத்லகேம் போகிறது உண்மை தான். ஆனால் மத்தேயு எழுதும்போது இந்த விளக்கங்கள்லாம் எழுதலை. கணக்கெடுக்கிறது, அதுக்காக கூட்டிட்டு போகிறது எல்லாம் எழுதலை. ஆனால் அவர் வேற காரியத்தை முக்கியப்படுத்துறாரு. என்ன காரியத்தை முக்கியப்படுத்துறாரு? இப்படி ஒருத்தர் பிறப்பான்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. ஸோ அந்த வசனம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. புரியுதா? லூக்காவுக்கு வந்து அது முக்கியம் இல்லை. லூக்காவுக்கு முக்கியம் வந்து இந்த மாதிரி சரித்திர சம்பவங்கள் எதுக்காக போகிறாங்க. இந்த ரெண்டு பேர் எழுதுறதும் ஒரே காரியம், உண்மை நடந்த சம்பவம் சொல்லி பார்க்கணும். வேற ஏதாவது இல்லை? இயேசு பிறந்த இடம் பற்றிய எழுதுனவங்க ரெண்டு பேர். அதில் மத்தேயு ஒரு மாதிரி எழுதுறாரு, லூக்கா இன்னொரு மாதிரி எழுதுறாரு. ஏன் அந்த வித்தியாசங்கள் வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, வேற அடுத்தது பார்க்கலாமா? அந்த இயேசுவின் பிறப்புல உறுதிப்படுத்துறது, வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்துறது இல்லை யோவான்ல குறித்து மத்தேயு மார்க்கு லூக்கா மட்டும் உறுதிப்படுத்திருக்காரு. லூக்கா 1ஆம் அதிகாரம் இயேசுவின் பிறப்பை குறித்து நம்ம பார்த்ததில்ல. யோவானின் பிறப்பை குறித்து உறுதிப்படுத்துறதுல லூக்கா 1ஆம் அதிகாரம் 57 முதல் வசனத்தின் மூலமா உறுதி ஆகிறது. இதெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தை லூக்கா 1:57 வாசிங்க. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளக்கம் பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அது தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட்டார்கள். 4 புஸ்தகத்துல இந்த லூக்கா மட்டும் இந்த வார்த்தை மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் மத்தேயு, மார்க், யோவான் அதில் இதை குறித்து வார்த்தையினால வசனத்தின் மூலமாக இல்லை. பொதுவாக அவங்க யாருமே இந்த வார்த்தையில் யார் மார்க் ஒன்றுமே சொல்லலை, யோவான் இந்த காரியத்தை ஒன்றும் சொல்லலை. மத்தேயு இந்த காரியத்தில் வேறு விதமாக சொல்லியிருக்கிறாரு. வார்த்தையின் மூலமாக இப்படி குழந்தை பிறந்ததை குறித்து லூக்கா சொன்ன மாதிரி மத்தேயு என்ன சொல்ல இல்லை. அதில் அடுத்ததாக இயேசுவின் பிறப்பை குறித்து வார்த்தையின் மூலமாக வசனத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் பிறப்பு நம்ம இதில் என்னென்ன பார்க்குறோம்னா, இயேசு பிறப்பதற்கு முன்பு அது இயேசு பிறப்பு மற்றும் வாழ்க்கை பற்றி வசனங்களை ஒத்து பார்க்கும்போது வம்ச வரலாறு ஒத்து பார்க்குறோம் முதலாவது. அப்புறம் அடுத்தது வந்து இயேசு பிறப்பு முன்ன சம்பவங்கள் வந்து யோவான் ஸ்நானனை பற்றி ஒத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பிறந்த இடத்தை பற்றி, இயேசு பிறந்த இடத்தை பற்றி ஒத்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் தூதனுடைய சந்திப்பை பற்றி ஒத்து பார்க்கணும். சரியா? அடுத்து என்ன வரும்? அடுத்தது நீங்கள் வரீங்க 4 காரியத்தை ஒத்து பார்த்து. ஒன்று வந்து
வம்ச வரலாறு, தூதனுடைய சந்திப்பு, யோவான் ஸ்நானனை பற்றிய பிறப்பு, அப்புறம் வேற என்னது, பிறந்த இடம். அந்த 4 காரியத்தை நம்ம ஒத்து பார்த்துருக்கோம். அடுத்த 5ஆவதா வேற ஏதாவது இருக்கா? வேற என்னெல்லாம் ஒத்து பார்க்கலாம்? இயேசுடைய பிறப்புக்கு முன்பு நீங்களும் யோசிக்கலாம். எகிப்துக்கு போறது, இயேசு பிறந்த உடனே நடந்த சம்பவம். இயேசு பிறந்த உடனே நடந்த சம்பவங்களை பற்றி யார் வளர்க்குறா? யார் என்ன மாதிரி வளர்க்குறா? யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பிறந்த உடனே என்ன நடக்குது? எகிப்து கொண்டு போறது. ஓகே, ஏன் எகிப்து கொண்டு போறாங்க இயேசுவை குழந்தையா? ஓகே, 4 பேர்ல யார் முக்கியத்துவப்படுத்திருக்காங்க? யாரெல்லாம் சொல்லிக்கிறாங்க? 2ஆம் அதிகாரம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13 வாசம் 13 பாருங்க. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். அவன் எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போய், நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் அழைக்கப்பட்டது நிறைவேறினார்கள். சொல்லப்பட்டது. இப்போ எகிப்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது, அதை விட்டுட்டோம் நினைக்கிறேன். என்ன வரும் அவங்களுக்கு? என்னென்ன எகிப்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. வானசாஸ்திரிகள் போய் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் மேய்ப்பர்கள் போய் பார்க்குறாங்க. இந்த சம்பவம்னு நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் எங்கே போயிருக்கணும்? அவங்க எகிப்து போயிருக்கணும். இப்போ நீங்கள் அது இது யார் எழுதுறா? அது நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. யார் போய் முதல்ல பார்த்துருப்பா? மேய்ப்பர்களா, ஞானிகளா, வானசாஸ்திரிகளா? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க எப்படி போய் பார்க்குறாங்க? வாசிக்க வேண்டாம், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வாசம்னா நமக்கு புரிய நேரமாகும். இல்லை, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம். அது நம்ம வந்து சரி, இவங்க வந்து நேரடியாக இயேசு பிறக்கிற அந்த நட்சத்திரத்தை வச்சு கணிக்கிறாங்க. ஒரு மேசியா பிறக்க போகிறா, ஒரு ராஜா பிறக்க போகிறான்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால நேரடியாக எங்கே போகிறாங்க? அரண்மனைக்கு போகிறாங்க. எருசலேமில் இருக்கிற அரண்மனைக்கு போகிறாங்க. சரி, ஆனால் மேய்ப்பர்கள் வந்து இயேசு பிறந்த இடத்திலே போய் பார்க்குறாங்க. இவங்க வந்து பெத்லகேம் பக்கத்தில் இருக்கிறவங்க. சரி, இப்போ வந்து ராஜா இவங்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல அந்த ஞானிகள் சரி அங்கே போய் பார்க்குறாங்க. என்ன நடக்குது? அங்கே போய் தேடுறாங்க. அரண்மனையில் போய் இந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கணிப்பு எங்களுக்கு தெரியுது, ஒரு நட்சத்திரத்தை பார்த்தோம், அதனால ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு. அப்போ அவர் எங்கன்னு பார்க்க வந்து அவர் வணங்கிட்டு போக வந்தோன்னு சொல்லி அங்கே உள்ள ராஜாட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது? ராஜாவுக்கும் ராஜா அரண்மையாக இருக்கிறதுக்கும் அப்படியே கலக்கும் குழப்பம். அவருக்கு வந்து பயம் வருது, இப்படி ஒருத்தர் யாரு அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன சொல்றாரு அவரு? போய் முதல்ல வணங்கிட்டு வாங்க, நானும் முன்னாடி வந்து எடுத்தவன் சொல்லுவேன். சரி, திரும்ப அதை சொல்லுங்க. அவர் இங்கே பிறக்கல. அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரம் காணப்படுது. இவங்க அங்கே போகிறாங்க, பெத்லகேம் போகிறாங்க. அங்கே போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க, வந்து சொல்லுங்க, நானும் போய் வணங்கணும்னு சொல்கிறான். ஆனால் ராஜாவுக்குள்ள என்ன பிளானு? இவங்க போய் திரும்ப வந்த உடனே அவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்து அவரை கொன்றணும், இதான் பிளான். ஆனால் இவங்க அங்கே போய் பார்க்குறாங்க. இவங்க எருசலேமுக்கு வந்துட்டு திரும்ப பெத்லகேம் போயிட்டு இயேசு பிறந்த இடத்துல அவங்கள மீட் பண்ணுறாங்க. அங்கே என்ன நடக்குது? எச்சரிக்கப்பட்டு அந்த வழியாக போவாங்க, வேறு வழியாக இவங்க போய் வணங்குறாங்க. அங்கே போய் சொல்கிறாங்க நட்சத்திரத்தை பற்றிலாம். மரியாதைக்கும் யோசிப்புக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கிடைக்குது. தேவதூதன் வந்து நீங்கள் திரும்ப ராஜாட்ட போகாதுங்க, எருசலேம் போகாதுங்க, அதனால் நீங்கள் வேறு வழியில் போயிடுங்க அப்படின்றாங்க. சரி, இதுதான் நடந்த ஒரு சம்பவம். இதை யார் எழுதியிருக்கா? ஞானிகளின் சந்திப்பு. ஞானிகள் இயேசுவை சந்திக்கிறது பார்க்கலாம். மத்திய மட்டும் மற்றவங்க யாராவது எழுதியிருக்காங்களா? கண்டுபிடிக்கணும். வேற யாரும் எழுதியிருக்காங்களா அந்த ஞானிகள் சந்திக்கிறத பற்றி? லூக்கா எழுதியிருக்கிறாரா? மத்தியில் எங்க இருக்கு? இப்போ அமுத வாசிக்க சொல்லியிருக்கு. 7-11 இது எழுதப்பட்டிருக்கு.
13 12 சரி. நீங்கள் இந்த குறிப்புகள் மட்டும் வச்சுக்கிறோம். நம்ம அந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம பேசுகிறது நல்லாயிருக்கும். வசனங்களை வாசிக்கிறத விட லூக்கா எழுதிக்கிறார், அதை பற்றி மார்க் எழுதுறது நமக்கு தெரியும், யோவான் எழுதுறது நமக்கு தெரியும். ஆனால் லூக்கா மட்டும் எழுதிக்கிறாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஞானிகள் வந்து குழந்தை இயேசுவை சந்திக்கிறத பற்றி எழுதலைன்னா ஏன் எழுதலை, எழுதியிருக்கிறாருன்னா என்ன வித்தியாசமாக எழுதியிருக்கிறாரு, இதுதான் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கு இது தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்களான்னு தெரியல. இயேசுடைய பிறப்பு இதுதான் அசைன்மெண்ட் கொடுத்ததே நம்ம திரும்ப பார்க்கல. இப்போ நீங்கள் இதை வச்சுட்டு உங்கள் அசைன்மெண்ட்டை கொஞ்சம் நல்லா எழுதலாம். லூக்கா எழுதியிருக்கிறாரா? எழுதலை. மத்தேயு மட்டும் எழுதுறாரு. சரி, மத்தேயு மட்டும் ஏன் எழுதுறாரு? யூதர்களுக்கு வந்து அந்த சாஸ்திரத்துல வந்து நிறைய நம்பிக்கை இருக்கு. ம். அதனால அவர் எழுதியிருக்காரு. மத்தேயு வந்து பழைய ஏற்பாட்டு வசனத்தை கோட் பண்ணுறாரா? இந்த 2 அதிகாரம் 7 12 வரைக்கும் பழைய ஏற்பாட்டு வசனம் ஏதாவது கோட் பண்ணுறாங்க? 6ல இருக்கிறார். 6ல். இப்போ அதையும் நம்ம குறிப்பில் கொடுக்கணும். சாஸ்திரிகள்ல வராது, பிறகு இயேசுவோட பிறப்புல வருது. இப்போ இயேசு பிறந்தவுடன் நடந்த சம்பவங்களில் ஞானிகளின் சந்திப்பு, மேய்ப்பர்களின் சந்திப்பு, அது ரெண்டையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஞானிகளின் சந்திப்பை பார்க்கலாம். பழைய ஏற்பாடு வசனத்தை கோட் பண்ணுறாரா மத்தேயு? சரி, நீங்கள் 13 வரை கோட் பண்ணலை. வேறு எங்கே இருக்குதா பாருங்கள். பெத்லகேமிலே பிறப்பார்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது, அதுதான் அவர் கோட் பண்ணுறாரு. மத்தேயு அது எதில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதே பாட்டில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுறது. எஸ்ஏவா? ஆமாம். அது 2வது அதிகாரத்துல 5வது வசனத்துல இருக்கு. 2ல் 5. அப்போ 5லேருந்தே போட்டுருந்தேன். 5க்கு 12. இவங்களுக்கு அது தெரியும். யாருக்கு? இயேசுவின் தந்தை தாய்க்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தெரிஞ்ச மாதிரி வசனங்கள்லேருந்து குறிப்பிடலாம். அது நிறைவேறணும்னு போனாங்க. இவங்க அதான் தெரியும். இவங்க தெரிஞ்ச மாதிரிலாம் நான் வாசிக்கிறாங்க. பழைய ஏற்பாடுலாம் வாசிக்கிறாங்க. மரியாதை வாசிக்கிறா, சங்கீதங்கள் பேசலாம் வாசிக்கணும். ஆனால் இவங்க அந்த நிறைவேறதுக்காக போகிற மாதிரி இல்லை. ஏதோ தற்காலிகமாக தற்காலிகமாக இவங்க வந்து இவர் இப்போ லூக்கா வச்சு பார்க்கும்போது இது அவங்க போக வச்சதுன்னா கணக்கெடுப்பு ராஜாவுடைய கட்டில் தான் போக வைக்கிது. இல்லைன்னா போயிருக்க மாட்டாங்க. ரிச்சர்ட் கேட்குற கேள்வி புரியுது தானே? இவங்க வந்து வசனம் நிறைவேறுன்றதுக்காக பெத்லகேம் போனாங்களா நாசரேத்திலேருந்து? இல்லை, அப்படி எதுவும் குறிப்பிடப்படல. ஒரு காரணம் என்னென்னா ராஜாவுடைய கட்டில் சொந்த ஊருக்கு போய் நீங்கள் கணக்கு கொடுக்கணுன்றதுனால தான். சரி, டீ குடிச்சிக்கலாம். டீ குடிச்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம்.